புதுச்சேரி சாராய ஆலையில் பணிநீக்கம் செய்யப்பட்ட 53 ஊழியர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் உயர் அதிகாரிகளின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு தற்காலிகமாக போராட்டம் முடிவுக்கு வந்தது. புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த ஆரியபாளையம் பகுதியில் அரசுக்கு சொந்தமான வடிசாராய ஆலை உள்ளது. கடந்த 2009ஆம் ஆண்டில் 53 ஊழியர்கள் நேரடியாக பணியில் அமர்த்தப்பட்டனர். தொடர்ந்து 14 ஆண்டுகாலமாக வேலை செய்து வந்த நிலையில் கடந்த 2023இல் 53 ஊழியர்களும் முன்னறிவிப்பின்றி பணி நீக்கம் செய்யப்பட்டனர். 2.5 வருட காலமாக நீதிமன்ற வழக்குகள், தொடர் போராட்டங்கள் என நடத்தி வந்தனர். கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் புதியதாக 10 பேரை சாராய வடியாலையில் பணியில் சேர்த்திருப்பதாக பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு தகவல் கிடைத்தது. இதனை வன்மையாக கண்டித்தும் பணி நீக்கம் செய்யப்பட்ட 53 ஊழியர்களை உடனடியாக பணியில் அமர்த்த வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மீண்டும் ஆலையின் நுழைவு வாயில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில முதன்மை செயலாளர் அரிமா தமிழன், மாநில செயலாளர் அகன், பழங்குடியினர் மாநில செயலாளர் ஏகாம்பரம், மங்கலம் தொகுதி இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை அமைப்பாளர் சக்திவேல் தலைமையில் நிர்வாகத்தின் இயக்குனரும் துறையின் செயலர் விக்ரம் திராஜாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு தற்போது பணியில் அமர்த்தப்பட்ட 10 ஊழியர்களை பணிநீக்கம் செய்வதாகவும் பணிநீக்கம் செய்யப்பட்ட 53 ஊழியர்களுக்கு வேலை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதியளித்ததன் பேரில் போராட்டமானது தற்காலிகமாக முடிவுக்கு வந்தது. இந்த தொடர் போராட்டத்தால் சாராய ஆலை முன்பு போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.